நெறைய கனவுகள் வருது. கனவுகளோட சேர்ந்து பயங்களும் வருதுன்னு சொல்லி, நம்ம நேயர் ஒருவர் கேட்கிற கேள்விக்கு, நம்ம ஐயா என்ன தீர்வு சொல்றாருன்னு பார்க்கலாமா? எனக்கு ஆக்சுவலா எதுக்காக நான் கால் பண்ணியிருந்தேன்னா, நெறைய கனவுகள் வருது. சரி. எ எதன் அடிப்படையில இத எடுத்துக்கிறதுன்னே தெரியல. எனக்கு கொஞ்சம் அது ஒரு பயத்த குடுத்துச்சு அந்த விஷயம். அதுக்காக எனக்கு அது கேள்வியா இருக்கு. கனவு எல்லாத்தையும் கனவா எடுத்துக்கிடுங்க. ஆ, எல்லாமே உங்களுக்கு நல்லதுதான். நீங்க நன்றி. நல்ல ஆ, மகிழ்ச்சியான கனவோட ஆ, மோசமான கனவு தான் உங்களுக்கு சில சக்திகள குடுக்கும். ஆ. நல்ல கனவு சக்திகள் எதுவுமே குடுக்காது. ஆமா. மோசமான கனவுகள் உங்களுக்கு பிரச்சனைகள தாங்கக்கூடிய சக்திய குடுக்கும். அதனால மோசமான ம், கனவுகள நல்லதுன்னு எடுத்துக்கிடுங்க. ம். ஏன்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில தாங்கக்கூடிய சக்தி குடுக்குதுல்ல அது. ஆமா. அதனால அத உங்களுக்கு ஒரு நல்லது தானே எடுத்துக்கிடுங்க. எல்லாமே நல்லது தானே எடுத்துக்கிடுங்க. இந்த அ கண்ணோட்டத்துல நான் யோசிக்கவே இல்ல. ஆனா நீங்க சொன்னது தான் அன்னைக்கு நடந்தது. அது என்ன ஸ்ட்ராங் பண்றதுக்கு தான் நடந்திருக்கு. ம். ஆ, இது இப்பதான் எனக்கு புரியுது. சரி, சரி, சரி. ஆ, நல்லதுங்க. சாப்பிட்டீங்களா ஐயா? சாப்பிட்டாச்சும்மா, சாப்பிட்டாச்சு. ஆ. அப்புறம் நீங்க அந்த ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இல்லன்னா நீங்க தியான முகாம் எதுவும் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லங்க ஐயா. உங்கள சென்னையில இருந்து ஒரு 4 தடவ பார்த்திருப்பேன். சரி. அதுக்கப்புறம் அன்னைக்கு பீச்ல பார்த்தேன் லாஸ்ட் டைம் நீங்க சென்னையில இருக்கும்போது. நீங்க அந்த இறையருள் தியானம் உங்களுக்கு ஆடியோ மட்டும் அனுப்பி வைக்கிறேன். சரிங்க ஐயா. அத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான நேரங்கள்ல அந்த இறையருள் தியானத்த கொஞ்சம் உதவிக்கு கூப்பிட்டுக்கிடுங்க. சூப்பர் ஐயா. ஆமா. அது ஒரு பிரச்சனையான நேரத்துல நீங்க இத பண்ணுனீங்கன்னா, எல்லா நேரத்திலயும் பண்ண வேண்டாம். ஆ, பிரச்சனையான நேரத்துல மட்டும் இந்த தியானத்த பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சமநிலை கிடைக்கும். ஆமாங்க ஐயா. பிறகு எந்த ஆக்சுவலா நீங்க பிரச்சனை ஆமா. எனக்கு ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க தியானம் மனதுக்கா, உடம்புக்கா அப்படின்றதுல ஒரு குழப்பம் இருந்துச்சு எனக்கு. மனசுக்கு தான். மனச நல்லா மனம். வச்சுக்கிறதுக்கு ஒரு பிரச்சனையான ஏன்னா தேவையில்லாதபடி மனசு தாறுமாறா வந்ததுன்னு சொன்னா செயல் நல்லா இருக்காது. எஸ், கரெக்ட். அதனால இப்ப ஒரு செயலை நல்லா வச்சுக்கிட்டதுக்காக தான். செயலை நல்லா வச்சுக்கிட்டதுக்காக மனசையும் கொஞ்சம் நல்லா வச்சுக்கிறதுங்கிற மாதிரி இந்த தியானத்தை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஆ, இது ஒரு டெம்பரரி யூஸுக்கு மாதிரி ஒரு கைதாங்கல் மாதிரி ஒரு வாக்கிங் ஸ்டிக்கை பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்திக்கிடுங்க. எப்பவுமே நமக்கு இது வேண்டியதில்லை. ஒரிஜினல் இது ஞானம் தான் சிறப்பு. ஆ, தியானம்ங்கிறது இந்த மாதிரி ஒரு கைத்தடி மாதிரி ஒரு அவசரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். சரிங்க ஐயா. சரி அம்மா, சரி. நான் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு ஒரு வணக்கம் போட்டுட்டுங்களா? போட்டு விடுங்க. நன்றிங்க ஐயா. ஓகேம்மா, ஓகேம்மா. தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தேடல் மற்றும் வாழ்வியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள ஐயாஸ் அகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.